7th Standard Maths, Chapter 3, Exercise 3.2, Filling the Blanks. First one, the addition of minus 7b and 2b is dash. Minus 7b, 2b. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் ஆன் நம்ம கவனிக்கணும். ரெண்டுலமே வேரியபிள்ஸ் ஒன்னு போல b, dன்னு வருது. அதனால இது லைக் டேர்ம்ஸ். அடுத்தது ரெண்டு சைனையும் நம்ம நோட் பண்ணணும். ரெண்டும் பிளஸ்ஸா வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். அல்லது ரெண்டுமே மைனஸா ஒன்னு போல வந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணணும். சைன் டிஃபரண்டா பிளஸும் மைனஸும் வந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த சம்ல மைனஸ் 7bயும் பிளஸ் 2bயும் இருக்குது. சைன் ரெண்டும் வேற வேற இருக்குது. அதனால சப்ட்ராக்ட் பண்ணணும். 7ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 5 கிடைக்கும். 5bன்னு போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய நம்பருக்குரிய சைனை ஆன்சர்ல போட்டுக்கலாம். பெரிய நம்பர் 7. 7க்குரிய சைன் மைனஸ். மைனஸ் 5b தான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம். The subtraction of 5m from minus 3m is dash. இதுக்கு என்ன மீனிங்? மைனஸ் 3mல இருந்து 5m சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஃப்ரம்முக்கு அடுத்து வர்ற நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃப்ரம்முக்கு அடுத்தது மைனஸ் 3m இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மைனஸ் 3m மைனஸ் 5m. சப்ட்ராக்ஷன் கொடுத்திருக்கனால நடுவுல மைனஸ் போடுறோம். மைனஸ் 3m மைனஸ் 5m. 3m 5m ரெண்டுலயுமே m வந்திருக்கிறதுனால இது லைக் டேர்ம்ஸ். சோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ மைனஸ் 3m மைனஸ் 5m ரெண்டு நம்பருக்கு முன்னால சேம் சைன் மைனஸ் மைனஸ் வருது. சேம் சைன் ஒன்னு போல மைனஸ் மைனஸ் வந்தா நம்ம அதை ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணீங்கன்னா 3 5 ஆட் பண்ணீங்கன்னா 8 வரும். ரெண்டுக்கும் சேமான மைனஸ் சைனை போடணும். இப்ப ஆன்சர் மைனஸ் 8m. இந்த சம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். The subtraction of 5m from minus 3m is dash. ஃப்ரம்முக்கு அடுத்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஃப்ரம்முக்கு அடுத்தாப்புல மைனஸ் 3m இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது 5m போட்டுக்கலாம். சப்ட்ராக்ஷன் அப்படிங்கறதுனால 5க்கு முன்னால மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இது லைக் டேர்ம்ஸ் m வரனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்றதுக்குனால இதுல உள்ள சைனை பார்க்கணும். ரெண்டு ஒன்னு போல இருக்கு. மைனஸ் 3m மைனஸ் 5m ஒன்னு போல சேம் சைனா மைனஸா வந்தாலும் நம்ம ஆட் பண்ணணும். சோ ஆன்சர் 8m மைனஸ் 8m. பொதுவா இருக்கிறது மைனஸ் சைன் தான். அதனால மைனஸை யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 8m. அடுத்தது தேர்ட் சம். The additive inverse of minus 37xyz is dash. additive inverseனா அந்த நம்பருக்கு முன்னால உள்ள சைனை நம்ம மாத்தி போட்டுறணும். பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கிடணும். மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாத்தி போடணும். அதுதான் additive inverse. So the answer is the additive inverse of minus 37xyz is plus 37xyz. Next, second one, say true or false. அதுல first sum. The expression 8x plus 3y and 7x plus 2y cannot be added. இது true or false ஆன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் ஆன்னு நம்ம பார்க்கணும். இங்கேயும் 8x plus 3y x plus y வந்திருக்கு. 7x plus 2y ரெண்டுலுமே x plus yங்கிற வேரியபிள்ஸ் வந்திருக்கு. சோ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 8x கூட 7x ஆட் பண்ணலாம். 3y கூட 2y ஆட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இது ரெண்டுமே cannot be added அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம false அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன், if x is a natural number then x plus 1 is its predecessor. x வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். அது கூட 1 ஆட் பண்றோம். x கூட 1 ஆட் பண்றோம். x plus 1. அப்போ அதோட ப்ரெடிசெசர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரெடிசெசர்னா நம்ம அந்த நம்பரோட 1 மைனஸ் பண்ணுவோம். 1 ஆட் பண்ணா அது சக்சஸர். சக்சஸர்னா 1 ஆட் பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம். ப்ரெடிசெசர்னா 1 மைனஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணிருக்காங்க? x கூட 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ சக்சஸர் தான் வரும், ப்ரெடிசெசர் வராது. So it is false. Next, third sum. Sum of a minus b plus c and minus a plus b minus c is 0. இது true or false ஆன்னு கேட்டிருக்காங்க. Sum அப்படின்னா addition.
இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்க போறோம். a minus b plus c அடிஷன்ங்கிறதுனால சம் ஆஃப்ங்கிறதுனால பிளஸ் போடுறோம். அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் a plus b minus c இதை போட்டுக்கலாம். பிராக்கெட்டுக்கு வெளியே பிளஸ் இருக்கு. அப்போ இது மல்டிப்ளிகேஷன். நடுவுல இருக்க பிளஸ் வச்சு பிராக்கெட்ல உள்ள மைனஸ் a பிளஸ் b மைனஸ் c இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? பிளஸ் கூட மைனஸ் a மல்டிப்ளை பண்ணா மைனஸ் a. இப்போ மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். பிளஸ் கூட பிளஸ் b மல்டிப்ளை பண்ணா பிளஸ் b வரும். அடுத்தது கடைசியா பிளஸ் கூட மைனஸ் c மல்டிப்ளை பண்ணா மைனஸ் c வரும். a மைனஸ் b பிளஸ் c மைனஸ் a பிளஸ் b மைனஸ் c. இப்போ இதுல பிளஸ் ஏவும் மைனஸ் ஏயும் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து மைனஸ் பியும் பிளஸ் பியையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியா பிளஸ் சியும் மைனஸ் சியும் இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். ஆட் ஃபர்ஸ்ட் ஒன் 8x 3x. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் பார்க்கணும். ரெண்டுலயுமே எக்ஸ்ங்கிற வேரியபிள் வந்திருக்கு, அதனால லைக் டேர்ம்ஸ். இதை நம்ம ஆட் பண்ணலாம். 8x plus 3x என்ன கிடைக்கும்? 18 3 ஆட் பண்ணா 11. x காமனா இருக்கு, அதனால x போட்டுக்கணும். சோ the ஆன்சர் என்னது? 11x. செகண்ட் சம் 7mn, 5mn. இதை நம்ம ஆட் பண்றோம். ரெண்டுலயுமே வேரியபிள்ஸ் ஒன்னு போல mn வருது. சோ லைக் டேர்ம்ஸ். இதை நம்ம ஆட் பண்ணலாம். 7mn plus 5mn. 7 5 ஆட் பண்ணா 12 கிடைக்கும். mn காமனா உள்ள வேரியபிள், அதை எழுதிக்கணும். சோ ஆன்சர் என்ன? 12mn. தேர்ட் ப்ராப்ளம். மைனஸ் 9y 11y 2y. இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் 9y ஆட் பண்றதுனால பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் 11y பிளஸ் 2y. இப்போ ரெண்டு இது பிளஸ்ல இருக்கு. பிளஸ் 11y பிளஸ் 2y. ஒன்னு இன்னும் மைனஸ்ல இருக்கு, அது முதல்ல இருக்கு மைனஸ் 9y. இப்போ நம்ம அந்த கண்டிஷனை பார்க்கணும். சேம் சைனா இருக்கு, பிளஸ் பிளஸ்ஸா இருக்குன்னா நம்ம ஆட் பண்ணலாம். சேமா மைனஸ் மைனஸ் இருந்தாலும் ஆட் பண்ணணும். இந்த சம்ல 11yயும் பிளஸ் 2yயும் இருக்கு, ஒன்னு போல பிளஸ் இருக்கு. சோ அந்த 11yயும் 2yயும் ஆட் பண்ணிக்கணும். தனியா மைனஸ் 9y இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சேமா இருக்க சைனை ஆட் பண்ணுங்க. பிளஸ் பிளஸ் இருக்கா, பிளஸ் 11yயும் பிளஸ் 2yயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 13y. அதை நேரா கீழே போட்டுக்கலாம். மைனஸ் 9y முதல்ல இருக்கு, அதை அப்படியே கீழே இறக்கிடுங்க. இப்போ மைனஸ் 9yயும் பிளஸ் 13yயும் இருக்கு. இப்போ சைனை பார்க்கலாம். 9க்கு முன்னால மைனஸ் இருக்கு, 13க்கு முன்னால பிளஸ் இருக்கு. சைன் டிஃபரெண்டா இருக்கு, பிளஸும் மைனஸும் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை முன்னால போடணும். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 13ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா 4 கிடைக்கும். 4yன்னு போட்டுக்கலாம். பெரிய நம்பர் 13க்கு முன்னால பிளஸ் இருக்கு. சோ அந்த பிளஸ் முன்னால போட்டுக்கலாம். சோ the ஆன்சர் என்ன வரும்? பிளஸ் 4y. இந்த சம்ம திரும்பவும் பார்க்கலாம். மைனஸ் 9y 11y 2y இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் 9y பிளஸ் 11y பிளஸ் 2y. இப்ப நம்ம சைனை பார்க்கணும். இங்க மைனஸ் 9 இருக்கு, பிளஸ் 11 பிளஸ் 2 இருக்கு. பிளஸ்ல உள்ளது அவ்வளத்தையும் ஆட் பண்ணிடலாம். சேம் சைனா ரெண்டு இருக்கு, பிளஸ் 11y பிளஸ் 2y. அது ரெண்டே ஆட் பண்ணா 13y வரும். மைனஸ் 9y அப்படியே கீழே எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, மைனஸ் 9yயும் பிளஸ் 13yயும் இருக்கு. சைன் ஆனா டிஃபரெண்டா இருக்கு, மைனஸ் பிளஸ். ரெண்டும் டிஃபரெண்டா இருந்தா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 13ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா 4y கிடைக்கும். கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர் 13, அதுக்குரிய சைன் பிளஸ். அந்த பெரிய நம்பருக்குரிய சைனை ஆன்சர்ல போட்டணும். சோ ஆன்சர் என்னன்னா பிளஸ் 4y. நெக்ஸ்ட் fourth problem, subtract. First one, 4k from 12k. 4k 12k இருந்து subtract பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ fromக்கு அடுத்தது உள்ளதை first எழுதணும். fromக்கு அடுத்தது என்ன இருக்கு? 12k. அதை first கொண்டு வரணும். 12k subtractionங்கிறதுனால மைனஸ். 12k minus 4k. இப்போ நம்ம சைனை பார்க்கணும். 12k அதுக்கு முன்னால பிளஸ் இருக்கு, 4kக்கு முன்னால மைனஸ் இருக்கு. ஒரு பிளஸும் மைனஸ் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். 12ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா 8 கிடைக்கும். 8kன்னு எழுதிக்கலாம். இப்போ சைன் எப்படி போடணும்னா கிரேட்டஸ்ட் நம்பரோட சைனை போடணும். 12 4, 12 தான் கிரேட்டஸ்ட் நம்பர், அதோட சைன் பிளஸ். ஸோ ஆன்சர் இஸ் பிளஸ் 8k. அடுத்தது செகண்ட் சம்
15q from 25q. 15qவை 25qல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம்க்கு அப்புறம் 25q இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 25q மைனஸ் 15q. சப்ட்ராக்ஷன்ங்கிறதுனால நடுவில் மைனஸ் போடுறோம். இப்போ சைன் ரெண்டுமே வேறையா இருக்கு. 25ல பிளஸ் இருக்கு, 15ல மைனஸ் இருக்கு. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 10q கிடைக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் 25, அதோட சைன் பிளஸ். ஸோ ஆன்சர்ல பிளஸ் 10qன்னு வரும். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். 7xyz ஃப்ரம் 17xyz. 17xyz அதுல இருந்து 7xyz சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம்முக்கு அடுத்தாப்புல என்ன இருக்கு? 17xyz. அதை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கோங்க. அடுத்தது 7xyz. நடுவுல சப்ட்ராக்ஷன்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணோம். 17ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணா 10. யூ கெட் 10. 10 போட்டு xyz வேரியபிள் அப்படியே எழுதிக்கலாம். கிரேட்டஸ்ட் நம்பர் 17, அதோட சைன் பிளஸ். ஸோ ஆன்சர் பிளஸ் 10xyz. அடுத்தது ஃபிஃப்த் சம். Sum of the following. First one, 7p plus 6q, 5p minus q, q plus 16p. இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப அதை எழுதிக்கலாம். 7p plus 6q plus 5p minus q plus q plus 16p. ஃபர்ஸ்ட் இப்போ p எல்லாம் ஒன்று போல் எழுதலாம். 7p, 5p, 16p. இதெல்லாம் பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது q எழுதுங்க. 6q minus q plus q. இப்போ மைனஸ் qவும் பிளஸ் qவும் கேன்சல் ஆயிரும். அதை கட் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கு? 7p plus 5p plus 16p plus 6q. இந்த p எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 7 plus 5 plus 16. இதை ஆட் பண்ணா 28p. அடுத்தது q வந்து 6q மட்டும் இருக்கு. அதை அப்படி எழுதிக்கலாம். plus 6q. So the answer is 28p plus 6q. அடுத்தது செகண்ட் சம். a plus 5b plus 7c, 2a plus 10b plus 9c. சம்ம திரும்ப எழுதிக்கலாம். a plus 5b plus 7c plus 2a plus 10b plus 9c. இப்போ a எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. a 2a அதை தனியா எழுதிக்கலாம். ஏனா 1aன்னு அர்த்தம். ஸோ 1aன்னு எழுதிக்கோங்க. 1a plus 2a. அடுத்தது b எல்லாம் சேர்த்து எழுதலாம். 5b plus 10b. c எல்லாம் தனியா எழுதிக்கலாம். 7c plus 9c. இப்போ 1aயையும் 2aயையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3a. 5bயையும் 10bயையும் ஆட் பண்ணா 15b. 7cயையும் 9cயையும் ஆட் பண்ணா 16c. So the answer is 3a plus 15b plus 16c. அடுத்தது தேர்ட் சம். mn plus t, 2mn minus 2t, minus 3t plus 3mn. இதெல்லாம் ஆட் பண்றதுக்காண்டி நடுவுல பிளஸ் போட்டு எழுதிக்கலாம். mn plus t plus 2mn minus 2t minus 3t plus 3mn. இப்போ mnங்கிற வேரியபிள்ஸ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1mn. mnக்கு முன்னால 1 இல்லைன்னா 1 போட்டுக்கலாம். 1mn plus 2mn plus 3mn. t எல்லாம் தனியா எழுதிக்கணும். plus t minus 2t minus 3t. இப்போ 1mn plus 2mn plus 3mn. இதெல்லாம் ஆட் பண்ணா 6mn எழுதிக்கலாம். அடுத்தது plus t minus 2t minus 3t இருக்கு. plus tயையும் minus 2tயையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். minus 2tல இருந்து plus 1tயை சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? minus 1t. அடுத்தது கடைசில இருக்க minus 3tயை அப்படியே கீழே எழுதிக்கலாம். இப்ப minus 1tயும் minus 3tயும் இருக்கு. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ ஆட் பண்ணணும். minus 1tயும் minus 3tயும் ஆட் பண்ணா 4t. காமனா இருக்க மைனஸ் சைனை முன்னால போட்டுறணும். minus 4t. So the answer is 6mn minus 4t. இந்த சம்ல mnங்கிற வேரியபிள்ஸ தனியா எழுதிக்கிறீங்க. அது அவ்வளவுமே பிளஸ்ல இருக்கு. சோ அது ஈஸியா இருக்கும். 1mn, 2mn, 3mn ஆட் பண்ணா 6mn. ஆனா tல பிளஸ் 1t, மைனஸ் 2t, மைனஸ் 3t இருக்கு. ஒரு இது பிளஸ்ல இருக்கு, மத்த ரெண்டு tயுமே மைனஸ்ல இருக்கு. சோ அந்த 1tய மைனஸ் 2tயும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 1t வரும்.
அடுத்தது 1tயும் -3tயும் ஆட் பண்ணணும். 4t வரும். ரெண்டுக்கும் காமனா உள்ள மைனஸை முன்னால போட்டுறணும். ஸோ ஆன்சர் இஸ் 6mn - 4t. அடுத்தது 4th ப்ராப்ளம். u plus v, u minus v, 2u plus 5v, 2u minus 5v. இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம எழுதிக்கலாம் u plus v plus u minus v plus 2u plus 5v plus 2u minus 5v. இப்போ u எல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். கீழே கோடு போட்டிருக்கேன் uக்குலாம். u plus u plus 2u plus 2u. அடுத்தது v எல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். ஒன்று போல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? plus v minus v plus 5v minus 5v. இப்போ ஒரு plus vயையும் ஒரு minus vயையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து plus 5vயும் minus 5vயையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதி உள்ள 1u 2u plus 2u இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1u plus 1u 2u, 2u plus 2u 4u, 4u plus 2u 6u. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6u. இந்த சம்லாம் ரொம்ப ஈஸி தான். u எல்லாம் ஒன்று போல சேர்த்து எழுதணும். அடுத்தது v எல்லாம் ஒன்று போல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்று போல வந்துச்சுன்னா v plus v minus v வந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ப்ளஸ் 5v minus 5v அதை கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். மற்ற எல்லா uவுமே ப்ளஸில் வர்றதுனால ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போடணும். ப்ளஸ் 6u தான் ஆன்சர். அடுத்தது 5th சம். 5xy z minus 3xy, 3zxy minus 5yx. இதில் 3zxy அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்கத zxyயை xyz அப்படின்னு எழுதிக்கலாம். திரும்பவும் இந்த சம் அப்படி எழுதிக்கலாம். 5xyz minus 3xy plus 3xyz minus 5xy. இப்போ xyz எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தனியாக கொண்டு வாங்க. 5xyz plus 3xyz. அடுத்தது xy எல்லாம் தனியாக கொண்டு வரணும். minus 3xy minus 5xy. இப்போ 5xyzஐயும் 3xyzஐயும் ஆட் பண்ணால் 8xyz வரும். ஸோ அதை எழுதிக்கலாம். அடுத்தது xy அந்த வேரியபிளுக்கு வரலாம். -3யும் -5ம் இருக்கு. சைனை பார்த்தோம்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணலாம். சேமாக இருக்கிறதுனால ரெண்டும் சேமாக மைனஸில் இருக்கிறதுனால -3யும் -5ஐயும் ஆட் பண்ணி போடணும். அப்போ 8xy வரும். அந்த பொதுவாக இருக்கிற மைனஸ் சைனை போட்டுறணும். 8க்கு முன்னால் போட்டுறணும். -8xy. இப்போ ஆன்சர் என்னன்னா 8xyz minus 8xy. அடுத்தது 6th ப்ராப்ளம். சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் 13x plus 12y minus 5 from 27x plus 5y minus 43. எப்பவுமே ஃப்ரம்முக்கு அப்புறம் எது இருக்கோ அதை ஃபர்ஸ்டா எழுதிக்கணும். 27x plus 5y minus 43 இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அது கீழே செகண்ட் உள்ளத டேர்ம் அப்படி எழுதணும். 13x plus 12y minus 5. இந்த 13x plus 12y minus 5 27x plus 5y minus 43ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்போ 27x அதைத்தான் மேலே எழுதணும். கீழே 13x எழுதி. இப்போ சப்ட்ராக்ஷன் பண்றதுனால இடையில நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் நம்பர் எது இருக்கோ அதுக்குரிய எல்லா வேரியபிள்ஸ்ல உள்ள சைனையும் நீங்க மாத்திரணும். பிளஸ் 13x அதுக்கு மேல பிளஸ் மைனஸ் ஆக்கிடுறோம். 12y பிளஸ் 12y இருக்குல்ல அதை மைனஸ் 12y ஆக்கிடணும். அடுத்தது -5 பிளஸ் 5 மாத்திக்கணும். ஏன்னா சப்ட்ராக்ஷன் பண்றோம். இது அவ்வளோத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்றதுனால செகண்ட் நம்பர் எல்லாத்துலயும் உள்ள சைன்ஸை நீங்க மாத்தி போடும். ஸோ இப்போ 27xும் 13xும் இருக்கு. நடுவில் மைனஸ் இருக்கு. பிளஸ் 27xையும் மைனஸ் 13xையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சைன் மாறி இருக்கிறதுனால சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 14x இப்போ என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணா 14x வரும். இதுல பெரிய நம்பர் 27 அதோட சைன் வந்து பிளஸ். ஸோ பிளஸ் 14x போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் 5yயும் மைனஸ் 12yயும் இருக்கு. பிளஸ் 5yயும் மைனஸ் 12yயும் இருக்கு.
ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தால் என்ன பண்ணணும், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃபரண்ட் சைன், ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 7y கிடைக்கும். இதில் பெரிய நம்பர் 12. 12க்கு முன்னால் மைனஸ் இருக்குது, மைனஸ் 12y இருக்கா. அப்போ பெரிய நம்பர் 12, அதுக்குரிய சைன் மைனஸ். ஸோ அதை 7க்கு முன்னால் போட்டுறணும், மைனஸ் 7y. அடுத்தது மைனஸ் 43யும் ப்ளஸ் 5ம் இருக்குது. மைனஸும் ப்ளஸ்ஸும் டிஃபரெண்ட்டான சைன். ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 43லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 38. இப்போ கிரேட்டர் நம்பர் எது, 43யும் 5ம் இருக்குது. 43 தான் பிக் நம்பர், அதோட சைன் மைனஸ். ஸோ 38க்கு முன்னால் மைனஸ் போட்டணும். அப்போ ஆன்சர் என்னது, 14x மைனஸ் 7y மைனஸ் 38. இந்த சம் புரியுதா? இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். 2 டேர்ம்ஸை அப்படியே எழுதி எக்ஸ் எல்லாம் தனியாக கொண்டு வரணும், ஒய் எல்லாம் தனியாக கொண்டு வரணும், கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை தனியாக கொண்டு வரணும். பார்க்கலாமா? 27x ப்ளஸ் 5y மைனஸ் 43 மைனஸ் 13x மைனஸ் 12y ப்ளஸ் 5. சப்ராக்ஷன் சம்ங்கிறனால பிராக்கெட் போட்டு எழுதி நடுவில் சப்ராக்ஷன் சைன் போடும். அப்போ பிராக்கெட் வெளியே மைனஸ் இருக்குது, உள்ள என்ன இருக்குது, 13x ப்ளஸ் 12y மைனஸ் 5 இருக்கு. இந்த மைனஸை வச்சு எல்லா நம்பர்ஸையும் தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 13x, அப்போ என்ன வரும், மைனஸ் போட்டு 13x போட்டுடலாம். அடுத்தது இதே மைனஸை வச்சு ப்ளஸ் 12y மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் 12y. அடுத்தது மைனஸும் மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் 5. புரியுதா? நடுவில் இருக்க மைனஸை வச்சு எல்லா டேர்ம்ஸையும் ஒவ்வொன்றையா 13xஐ மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் வச்சு 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸை வச்சு. ஸோ வி கெட் மைனஸ் 13x மைனஸ் 12y ப்ளஸ் 5. இப்போ நம்ம தனித்தனியாக எக்ஸ் எழுதணும், ஒய்யை தனியாக எழுதணும், கான்ஸ்டன்ட் நம்பர்ஸையும் தனியாக எழுதணும். 27x minus 13x plus 5y minus 12y minus 43 plus 5. இப்போ 27xும் minus 13xும் இருக்குது, ரெண்டு வேற வேற சைனில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணி 14xன்னு கொண்டு வரோம். பெரிய நம்பர் 27, அதோட சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 14x. அடுத்தது 5yயும் மைனஸ் 12yயும் இருக்குது, ரெண்டும் வேற சைன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 7y, கிரேட்டர் நம்பர் 12. 12க்குரிய சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 7y போட்டுக்கிறீங்க. அடுத்து கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை பாருங்கள், 43 மைனஸ் 43 ப்ளஸ் 5 இருக்குது, ரெண்டுக்கும் வேறு சைன் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 43லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 38. ஸோ கிரேட்டர் நம்பர் 43, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 38ன்னு எழுதும். இந்த ரெண்டு மெத்தடுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மேலேயும் கீழேயும் போட்டு அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் குரூப் வைஸ் பண்ணி குரூப்பாக எக்ஸ் எல்லாம் தனியாக பிரிக்கிறோம், ஒய் எல்லாம் தனியாக பிரித்து எழுதுகிறோம். செகண்ட் சம் 3p + 5 ஃப்ரம் p - 2q + 7. இப்போ ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்குது, p - 2q + 7. இதை மேலே எழுதிக்கோங்க. இதிலிருந்து 3p + 5ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதை கீழே எழுதிக்கலாம். இந்த செகண்ட் எழுதிக்கிறதுல உள்ள எல்லா சைனையும் நம்ம மாற்றிடலாம். ப்ளஸ் 3pயை மைனஸ் 3pன்னு போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் 5ஐ மைனஸ் 5 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியில் 1pன்னு போட்டுக்கலாம். 1pயையும் 3pயையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 3லேருந்து 1ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் 3, 3யோட சைன் வந்து மைனஸ். ஸோ ஆன்சரில் மைனஸ் 2pன்னு போட்டுக்கணும். அடுத்தது மைனஸ் 2qவை அப்படி கீழே எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 7ஐயும் மைனஸ் 5ஐயும் நம்ம என்ன பண்ணணும், சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ் 7ம் மைனஸ் 5. 7லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் 7. 7ல் ப்ளஸ்ன்னு இருக்கு சிம்பிள். ஸோ ஆன்சர்லையும் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாம். இதை இப்படியும் செய்யலாம். இன்னொரு மெத்தட், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. p - 2q + 7. அடுத்து சப்ட்ராக்ஷனுங்கிறனால நடுவில் மைனஸ் போட்டு பிராக்கெட்டில் 3p + 5 போட்டுக்கலாம். அடுத்தது தேர்ட் சம் m + n ஃப்ரம் 3m - 7n. ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கு, 3m - 7n. அதை ஃபர்ஸ்ட் மேலே எழுதிக்கோங்க, 3m - 7n. அடுத்தது கீழே என்ன எழுதணும், 3mக்கு நேராக m போட்டுக்கணும், +n, m + n.
இப்போ இது சப்ட்ராக்ஷன் சம், அதனால செகண்ட் உள்ள எல்லா சைனையும் நம்ம மாற்ற போகிறோம். சேஞ்ச் த சைன். கீழே என்ன இருக்குது, ப்ளஸ் எம் இருக்குது, அதை மைனஸ் எம் போட்டுக்கலாம். ப்ளஸ் என்ன மைனஸ் என் போட்டுக்கலாம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3m மைனஸ் எம்மும் இருக்குது. ப்ளஸ் 3லேருந்து மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2. 3 தான் பெரிய நம்பர், அதுக்குரிய சைனை போட்டு ப்ளஸ் 2m ஆக்கிடும். அடுத்தது மைனஸ் 7ம் மைனஸ் 1 இருக்கு. மைனஸ் 7ம் மைனஸ் 1 இருக்கு. வெறும் என்ன நம்ம 1n மாற்றிக்கணும். ரெண்டுமே ஒன்று போல இருக்கு சைன், ரெண்டுமே மைனஸில் இருக்கு. அப்போ பொதுவாக மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம். 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 8. அந்த காமனான மைனஸை அப்படி கீழே எழுத்துலாம். மைனஸ் 7 மைனஸ் 1 இருக்கனால ஆன்சரில் மைனஸ் 8n வரும். அடுத்தது ஃபோர்த் ப்ராப்ளம். 2y plus z from 6z minus 5y. ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கு, 6z minus 5y, அதை மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 2y plus z, அதை பின்னால் எழுதிக்கணும். நடுவில் மைனஸ் சைன் போட்டுக்கலாம். 6z minus 5y minus 2y plus z. இப்போ இந்த நடுவில் உள்ள மைனஸை வச்சு இந்த பிராக்கெட்டில் உள்ள 2yயையும் zஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 6z minus 5y மைனஸ் இன்டூ 2y என்ன வரும், மைனஸ் 2y. அப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் z அப்படின்னா என்ன வரும், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். z எல்லாம் தனியாக எழுதிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி தனியாக எழுதிக்கலாம். 6z மைனஸ் z. அடுத்தது ஒய்யை தனியாக எழுதிக்கோங்க, மைனஸ் 5y மைனஸ் 2y. 6zஐயும் மைனஸ் 1zஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், சைன் வேற மாதிரி இருக்கு. பிளஸ் 6z இருக்கு, மைனஸ் 1z இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணால் பிளஸ் 5z. அடுத்தது மைனஸ் 5yயும் மைனஸ் 2yயும் இருக்கு. ரெண்டுமே மைனஸில் இருக்கு. சேமாக மைனஸ் சைன் இருக்கனால ஆட் பண்ணணும். 5 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 7. ரெண்டுக்கும் காமனாக மைனஸ் இருக்கனால மைனஸ் சைனே போட்டுக்கணும், மைனஸ் 7y. ஸோ ஆன்சர் என்ன, பிளஸ் 5z மைனஸ் 7y. அடுத்தது 7th ஒன், சிம்பிளிஃபை. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். x plus y minus z plus 3x minus 5y plus 7z minus 14x plus 7y minus 6z. சம்ம திரும்ப அப்படி எழுதிக்கலாம். x plus y minus z plus 3x minus 5y plus 7z minus 14x plus 7y minus 6z. இப்போ கடைசி பிராக்கெட்ல என்ன இருக்கு, 14x plus 7y minus 6z இருக்கு. பிராக்கெட்டுக்கு முன்னால மைனஸ் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் 1 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் 14x, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் 14x. சைடில் அந்த ரூல்ஸ் எழுதியிருக்கேன் மல்டிப்ளிகேஷனில், அதை பார்த்துக்கோங்க. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 14x வரும். அடுத்தது பிளஸ் 7yயும் பிராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், அப்போ என்ன வரும், மைனஸ் 7y. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் 6zம் முன்னால் ஒரு மைனஸும் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸை வச்சு மைனஸை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6z என்ன கிடைக்கும், பிளஸ் 6z. அப்படி எழுதிக்கணும். அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸ் எல்லாம் தனியாக எழுதணும், ஒய் எல்லாம் தனியாக எழுதணும், இசட் எல்லாம் தனியாக எழுதணும். எக்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே தனியாக எழுதிக்கோங்க. எக்ஸை 1xன்னு எழுதிக்கலாம். 1x plus 3x minus 14x. அப்புறம் y என்ன இருக்கு, 1y minus 5y minus 7y. அப்புறம் z minus 1z plus 7z plus 6z. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1x plus 3x என்ன கிடைக்கும், 4x. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் 14x அப்படி கீழே எழுதிக்கலாம். அடுத்தது 1yயும் மைனஸ் 5yயும் இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும், 1y பிளஸ் 1yயும் மைனஸ் 5yயும். மைனஸ் 5yலேருந்து பிளஸ் 1yயை சப்ட்ராக்ட் பண்ணால் 4y கிடைக்கும். 5 தான் கிரேட் நம்பர், ஸோ அதோட சைனை போட்டுக்கோங்க.
minus 4y. இன்னொரு minus 7y இருக்கு, அதை அப்படி கீழே எழுதிக்கலாம். இதெல்லாம் கடைசி நம்ம simplify பண்ணிக்கலாம். அடுத்தது 1z plus 7z இருக்கு. minus 1z உம் 7z இருக்கு. மைனஸும் பிளஸும் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். 7லேருந்து 1 போனால் 6z. 7z தான் பெருசு. ஸோ அதோட சைன் வந்து ப்ளஸில் இருக்கனால நம்ம ப்ளஸ் 6z போடும். கடைசியில் இருக்க 6z அப்படியே இறக்கிடுறோம். இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 4xும் மைனஸ் 14xும் இருக்கு. பிளஸ் 4xும் மைனஸ் 14xும் இருக்கு. ரெண்டுமே சைன் வேற வேற இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 14லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 10 வரும். 10xன்னு போட்டுக்கலாம். 4ம் 14 இது ரெண்டுலேயும் பெரிய நம்பர் 14. அந்த 14க்கு முன்னால் உள்ள சைனை பிக்கஸ்ட் நம்பருக்குரிய சைனை போட்டுறோம். 14க்கு முன்னால் என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். அதை முன்னால் போட்டுக்கோங்க. மைனஸ் 10x. அடுத்தது மைனஸ் 4yயும் மைனஸ் 7yயும் இருக்கு. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ ரெண்டுலேயும் மைனஸ் பொதுவாக இருக்கனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடும். 7 4 ஆட் பண்ணால் 11 வரும். 11y போட்டு காமனாக மைனஸ் இருக்கனால மைனஸ் சைனை போடணும். மைனஸ் 11y. அடுத்தது 6z plus 6z இருக்கு. ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், ஈஸியாக பண்ணிடலாம். 6z plus 6z என்ன வரும்? 12 போட்டு z போட்டுடணும். ரெண்டுக்கும் காமன் பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டுக்கணும். இந்த சம் ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தது செகண்ட் சம். p plus p plus 2 plus p plus 3 minus p minus 4 minus p minus 5 plus p plus 10. இதில் pங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும். p plus p plus p minus p minus p plus p plus இப்போ நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதலாம். 2 plus 3 minus 4 minus 5 plus 10. இப்போ பிளஸ் பியும் மைனஸ் பியும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மைனஸ் பியும் பிளஸ் பியும் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னெல்லாம் இருக்கு? p பிளஸ் p அப்படின்னு என்ன எழுதிக்கலாம்? 1p பிளஸ் 1p எழுதிக்கலாம். 1p பிளஸ் 1p என்ன வரும்? 2p. அடுத்தது நம்பர்ஸை பிளஸ்ல உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்க. 2 பிளஸ் 3 பிளஸ் 10. 2 பிளஸ் 3 பிளஸ் 10 என்ன வரும்? 15. 15. அடுத்தது மைனஸ் 4 மைனஸ் 5. மைனஸ் 4 மைனஸ் 5 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுருணும். காமனா மைனஸ் சைன் இருக்கனால காமனா அந்த மைனஸை போட்டுருலாம். பிளஸ் 15ம் மைனஸ் 9ம் இருக்கு. அப்போ திரும்ப எழுதிக்கலாம். 2p 15ம் மைனஸ் 9ம் இருக்கு. பிளஸ் 15ம் மைனஸ் 9ம் இருக்கு. அப்போ ரெண்டுமே வேற வேற சைனா இருக்கு. பிளஸும் மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 15லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்கும். 15 9 இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் 15. 15க்குரிய சைன் என்னது? பிளஸ். ஸோ அந்த 6னால பிளஸ் போட்டுரும். 2p plus 6 is the answer. அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். n plus m plus 1 plus n plus 2 plus m plus 3 plus n plus 4 plus m plus 5. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்கெட் எல்லாம் எடுத்துட்டு எழுதிக்கலாம். n plus m plus 1 plus n plus 2 plus m plus 3 plus n plus 4 plus m plus 5. n எல்லாம் தனியாக எழுதிக்கலாம், m எல்லாம் தனியாக எழுதிக்கலாம். அடுத்தது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கலாம். n plus n plus n plus m plus m plus m plus 1 plus 2 plus 3 plus 4 plus 5. இப்போ எத்தனை n இருக்கு? 3 n இருக்கு. 1n plus 1n plus 1n. அப்போ 3n. 3n plus 3m. m plus m plus m னா 3m plus 1 plus 2 plus 3 plus 4 plus 5 இதெல்லாம் ஆட் பண்ணா 15 கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்னது? 3n plus 3m plus 15. இந்த சம்ல எல்லாமே பிளஸ்ல வரனால ஈஸியா குரூப் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ். 8th one. Add 3mn minus 5mn 8mn and minus 4mn is dash. இப்போ பிளஸ்ல இருக்கிறதுலாம் தனியா எழுதிக்கலாம். 3mn 8mn ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, அது தனியா எழுதிக்கோங்க. மைனஸ்ல உள்ளதெல்லாம் தனியா எழுதிக்கோங்க. minus 5mn minus 4mn. இப்போ பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் தனியா ஆட் பண்ணுங்க. 3mn-ஐயும் 8mn-ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 11mn. மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் 5mn-ம் minus 4mn ரெண்டே ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுறணும். அப்போ minus 9mn.
ரெண்டுமே மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைனை போடுறோம். இப்போ என்ன இருக்கு? 11mn மைனஸ் 9mn. 11mn மைனஸ் 9mn இருக்கு. ஒன்று பிளஸ்ல இருக்கு. பிளஸ் 11 மைனஸ் 9. ஸோ வேற வேற சைன் இருந்தால் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் சப்ராக்ட் பண்ணும். 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2mn. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 11. 11க்குரிய சைன் பிளஸ். ஸோ ஆன்சரில் என்ன வரும்? பிளஸ் 2mn. ஸோ த ஆன்சர் இஸ் 2mn. அடுத்தது 9th ப்ராப்ளம். சப்ட்ராக்ட் a from minus a. சப்ட்ராக்ட் a from minus a. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட்ல போடணும். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் a. அதை ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும். மைனஸ் a. சப்ட்ராக்ஷன்ங்கிறனால அடுத்தது மைனஸ் போட்டு இந்த முதல்ல உள்ள ஏயை எழுதிடும். புரியுதா? ஃப்ரம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் a. அதை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன்ங்கிறனால இடையில மைனஸ் சைன் போட்டு முதல் உள்ள ஏ எழுதிக்கணும். அப்போ என்ன வரும்? -1a -1a. ரெண்டு -1a இருக்கு. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணி மைனஸ் போடணும். ஒன்று ஆட் பண்ணா 2. 2a மைனஸ் காமனா இருக்கிறதுனால -2a. ஆன்சர் இஸ் -2a. 10th sum. In an expression we can add or subtract only dash. எதை ஆட் பண்ண முடியும்? ஆன்சர் இஸ் லைக் டேர்ம்ஸ். எல்லாமே லைக் டேர்ம்ஸாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும்.